எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இல்லை மலர், கருப்பசாமி கேட்டது கரெக்டு தான். எதுக்கு வந்தீங்கன்னு தானே கேட்குறான். எதுக்கு வந்தோன்னு நானே சொல்லிடுறேன். ஏய், மரியாதையாக கிளம்பிடு. நீ இரு, நான் உங்ககிட்ட பேச வரல. மலர், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், நீ நல்லா கேட்டுக்கோ. என் பிள்ளையையும் உன்னையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். டேய், இரு 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 இரு, பதறாத பதறாத. கையெடு, என் கழுத்துல இருந்து கையெடு. இங்கே பாரு, மரியாதையாக வந்த வழியே திரும்பி போயிடு, இல்லைன்னா உன் உடம்புல உசுறு இருக்காது. இரு தம்பி இரு. ஏற்கனவே நீ என்னை அடிச்சு கையை காலை வாயை உடைச்சதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். என்னமோ இதுல நீ உசுர வேற எடுப்பேன்னு சொல்ற. என்னது என்னது மாமா, என்ன சொல்றாரு அவரு? சார், உங்க காலை என் மாமா உடைச்சானா? மானு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ உள்ள போ, பாப்பாவை கூட்டிட்டு உள்ள போ. நீ இரு மாமா. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நடந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மலர். இவன் தான், இந்த கருப்பசாமி தான் என் கையையும் காலையும் உடைச்சு 3 மாசமா இந்த பெட்ல படுக்க வச்சிருந்தான். எதுக்கு? என் மாமா அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். சரி, அப்போ உன் மாமங்கிட்டே கேளு. மாமா, மாமா நீயா அடிச்ச? சொல்லு மாமா, நீயா அடிச்ச? ஆமாம், நான் தான் அடித்தேன். எதுக்கு அடிச்ச? மலர், அதுக்கு மேல நான் சொல்றேன் கேளு. டேய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கிளம்பிடு மரியாதையா. மாமா நீ இரு. சார், என்ன சார்? சொல்லுங்க சார், எதுக்கு அடிச்சான் என் மாமா? அதான் வந்த உடனே சொன்னேன்ல. சுரபி, உன் அண்ணனை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. எதுக்கு? என் அண்ணனை எதுக்காக கிளம்ப சொல்றேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொண்ணை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க போற? ஒரு அரை வச்சேன்னு வச்சுக்க, செவில் அந்த பக்கம் திரும்பிடும். யாரை ஏமாத்துறாங்க? நீதான் அந்த பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இந்த ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்க. எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீதான் மலரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, உங்க குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்க, மொத்தத்துல இந்த ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. மலர், நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னு நானே சொல்லிடுறேன். சுரபி, ப்ளீஸ் அமைதியாரு. நீ கொஞ்சம் அமைதியாரு. மலர், இங்க பாரு, அன்னைக்கு உங்க வீட்டுல தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடந்ததுல, அப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளருதுன்னு உனக்கு தெரிஞ்சதுல, அப்போ அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு உங்க வீட்டுல எல்லாரும் கேட்டாங்களே, நீ இவனை தானே கைய காட்டின? ஆமா. அது உண்மை இல்ல. உன் வயித்துல வளர்ந்த அந்த குழந்தைக்கு காரணம் என் அண்ணன். மாமா, டாக்டர் இன்னும் 1 வாரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்றாரு. வாக்கிங் ஸ்டிக் மட்டும் பத்தாது மாமா, ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கிக்கலாம். வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு சேர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். காலையிலையும் சாயங்காலமும் கார்டனில் நடக்கிறதுக்கு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஜாயிண்ட் எல்லாம் விட்டு போச்சுன்னா கஷ்டம். அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? அன்னைக்கே உன்னை தனியா கூப்பிட்டு பேசினேன், அப்பவும் ஒன்னும் சொல்லல, இப்பவும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. அவனுக்கு சரியாகிறதெல்லாம் இருக்கட்டும், உன் முடிவு என்னங்கறத சொல்லு. மாமா, அவருக்கு இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அவரை நான் விட்டுட்டு போறது நல்லா இருக்காது மாமா. அவருக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்னு அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மாமா. அதே சமயம் நீங்க என் பேர்ல எழுதி வைக்கிற சொத்தும் எனக்கு வேண்டாம். எனக்கு உங்க கம்பெனியில எப்பவும் போல ஒரு வேலை போட்டு கொடுங்க, அது மட்டும் போதும். மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் மாமான்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இல்ல மாமா, உங்க பிள்ளை வேண்டான்னு விட்டுட்டு போகும்போது உங்க பிள்ளையோட சொத்து மட்டும் எனக்கு எதுக்கு? அதான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், அந்த சொத்து நான் சம்பாதிச்சது. இங்க பாருமா, ஒரு மாமனாரா இருந்து உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். இனிமேல் நான் உனக்கு ஒரு அப்பாவா இருந்து உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். என் பேச்சை நீ தட்டக்கூடாது. நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீ கட்டுப்படணும். உன் வாழ்க்கையை நல்லபடியா மாத்தி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்புமா. எனக்கு சுரபி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். நம்மளோட காலேஜ், ஸ்கூலு, மில்லு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீ எல்லாத்தையும் கத்துக்கோ, எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணு. உன்னால முடிஞ்சா அதோட சேர்ந்து மேற்படிப்பும் படி. உனக்கு வயசு ஒன்றும் ரொம்ப ஆகல. இதுக்கப்புறம் தான் நீ வாழ்க்கையில மேல மேல முன்னுக்கு வரணும். சார், டாக்டர் சார், உங்க சன் வருண் கார்ல ஏறி எங்க சார் போறாரு? கார்ல ஏறி போறானா? ஆமா சார், மெல்ல மெல்ல ஹாஸ்பிட்டல் வராண்டால கொஞ்சமா நடந்து பழகுங்கன்னு சொல்லிட்டு போனேன். சரின்னு நடந்துகிட்டு இருக்காருன்னு தான் நானும் நினைச்சேன். நடந்துகிட்டே அப்படியே கார் பார்க்கிங் போயிட்டாரு. கார்ல ஏறி உங்க பொண்ணும் அவரும் கிளம்பிட்டாங்க. அப்படியா? எங்க போறாங்க சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? இன்னுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் ஆகல. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனாருன்னா போற இடத்துல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே சார் கெட்ட பேரு. என்னம்மா, எங்க போயிருப்பான் சார்? இப்படி சொல்றாங்க. மாமா, சுரபியும் தானே கூட போயிருக்கிறதா சார் சொல்றாரு. சார், நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோம் சார். பாருங்க சார், இப்படி எல்லாம் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போக கூடாது சார். ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் ஆகாம கூட்டிட்டு வாங்க சீக்கிரமா. சரிங்க சார், சரிங்க சார், மன்னிச்சிருங்க. சுரபிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருமா. சுரபி ஃபோன் என்கிட்ட தான் மாமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணா தானே வந்தோம்.
வருணோட போனும் என்கிட்ட தான் இருக்கு. மில் சம்பந்தமா அடிக்கடி கால்ஸ் வருதுன்னு நான் தான் அதை வாங்கி வச்சு இவ்வளவு நாள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாமா ஒருவேளை கருப்பசாமி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? அங்க இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு என்ன வேலை? சரிம்மா, இருந்தாலும் வா போய் பார்ப்போம். எங்காலும் போய் தேடுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் தேடுனா சரி. மாமா இவங்க சொல்றது உண்மையா? மனு இல்லடா, இவங்க ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ நம்பாத. நீ பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. உளறிக்கிட்டு இருக்கமா? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க 2 பேரும். கிளம்புங்க. நீ இரு, நீ குறுக்க வராத. நான் மலர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஒதுங்கி நில்லு. அப்படியே ஒரு அரை விட்டனா பாரு. ஏய், நான் இருக்கும்போது என் தங்கச்சி அடிப்பியா நீ? அவன் அடிச்சா கூட அடிக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மானுக்குட்டி, நீ பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போடா. நான் இவங்களை பாத்துக்கிறேன். நான் அனுப்பி விட்டுறேன் இவங்களை. நீ உள்ள போ. நீ இரு. சுரபி அக்கா, எதுக்கு அக்கா இப்படி சொல்றீங்க? மலர், நான் உன்கிட்ட போய் சொல்லல. இவன் தான் உன்கிட்ட ரொம்ப நாளா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் குழந்தைக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் குழந்தைக்கு அப்பா என் அண்ணன். உனக்கு சந்தேகமா இருந்தா என் அண்ணனோட முகத்தையும் உன் குழந்தையோட முகத்தையும் கொஞ்சம் உத்து பாரு. ஆமா, இந்த குழந்தை என்ன யார் முகச்சாடையில இருக்கு? கருப்பனை மாதிரியும் இல்ல, மலரும் ஒன்னே மாதிரியும் இல்ல. மொத்தத்துல நம்ம வீட்டு ஆளுங்க யார் முகச்சாடையுமே இல்லையே அந்த பிள்ளைக்கு. பொம்பளை பிள்ளைங்க பொதுவாகவே அப்பாவோட முகச்சாடையை தான் உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கும். ஆனால் இந்த பிள்ளை கருப்பனை மாதிரி கொஞ்சம் கூட இல்லையே. என்ன மலர், நல்லா பார்த்துட்டியா? 2 பேர் முகச்சாடையும் ஒன்று போல இருக்கா? அது மட்டும் இல்லை, உன்னோட பிளட் குரூப் என்னது? பி பாசிட்டிவ். அவனோட பிளட் குரூப் என்னது? பி பாசிட்டிவ். உங்கள் 2 பேருக்குமே பிளட் குரூப் பி பாசிட்டிவ். ஆனால் உனக்கு பிறந்த குழந்தையோட பிளட் குரூப் என்ன தெரியுமா? என்னது? ஓ பாசிட்டிவ். எங்கள் அண்ணனோட பிளட் குரூப்பும் ஓ பாசிட்டிவ் தான். உங்ககிட்ட இவன் ரிப்போர்ட் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டானே? காமிச்சிருக்க மாட்டான். என்கிட்ட இருக்கு, பார்க்குறியா? இல்லை, நான் சொல்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா உனக்கு பிரசவம் பார்த்த டாக்டரையே போய் கேளு. அந்த டாக்டர் கிட்ட தான் என்னோட அப்பா ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இல்லை அதுக்கும் மேலேயும் ஏதாவது உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? இந்த குழந்தைக்கும் என் அண்ணனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் அவனுக்கும், உன் பக்கத்தில் நிற்கிறானே அவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஆனால் நீ இவ்வளவெல்லாம் மெனக்கடவே தேவையில்லை. உன் பக்கத்தில் நிற்கிறானே அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேளு. மாமா நீ சொல்லு, இவங்க சொல்றது உண்மையா? இல்லடா மனு, இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. இது நம்ம பிள்ளைடா. சத்தியமா? சத்தியமாடா மனு, இது நம்ம பிள்ளை. அன்னைக்கு நம்ம வீட்டில் குலசாமி தீர்த்தத்து மேலே சத்தியம் பண்ணி சொன்னேல, அதே மாதிரி இப்போ என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்லு மாமா, என் தலை மேலே சத்தியம் பண்ணி சொல்லு இது உன் பிள்ளைன்னு. சொல்லு மாமா. மனு, எனக்கு குலசாமி வேற நீ வேற இல்லடா. இல்லை, இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கு. நீ சொல்லு, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. நீ சொல்லு, நான் நம்புகிறேன். என் மேலே சத்தியம் பண்ணி நீ சொல்லு, நான் நம்புகிறேன். சத்தியம் பண்ணு மாமா, சத்தியம் பண்ணு மாமா. அவன் பண்ண மாட்டான் மலர். நீ அவன் பண்ணுற சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்புறியோ அதே அளவுக்கு சயின்ஸையும் நம்பு. என்ன நடந்ததுங்கிறத நான் உனக்கு விவரமாக சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். ஒரு தடவை அரவிந்தன் கூட நீ மதுரைக்கு போனேல, திரும்பி வர வழியில் அரவிந்தன் உன்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போனானா? அப்படி அரவிந்தன் உன்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போனதும் நீ எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் எங்கள் அண்ணன் கார் முன்னாடி வந்து விழுந்திருக்க. எங்கள் அண்ணனும் காரை விட்டு இறங்கி உன்னை காருக்குள்ளே தூக்கி போட்டிருக்கான். அப்போ தான் இந்த தப்பு நடந்திருக்கு. நீ நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா நடந்தது எல்லாம் என்னன்னு உனக்கே புரியும். சுரபி, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்ட. தேவையில்லாத வேலையை நான் பண்ணலை, நீ தான் இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மலர், இப்போ நான் நடந்ததா சொன்னனே ஒரு விஷயம். அன்னைக்கிலேருந்து அரவிந்த உன் கழுத்தில் கட்டின அந்த மஞ்சள் கயிறையும் காணும், இவன் உனக்கு வாங்கி கொடுத்த அந்த இடுப்பு செயினையும் காணும். கரெக்டா? ஆமாம். அந்த 2மே என் அண்ணங்கிட்ட தான் இருக்கு. மனு 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 பிள்ளை, அழாதடா அழாதடா கண்ணு. நீ தள்ளி நில்லு, என் பக்கத்துல வராத. மனு, தள்ளி நில்லு.
அட பாவி, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? பாட்டி இது கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, ஆனாலும் என் பிள்ளைய உங்க பிள்ளையா நினைச்சு இத்தனை நாளா சீராட்டி வளர்த்துருக்கீங்க. அதுக்காக நான் சொல்றேன், பதில் சொல்றேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான் பாட்டி. பெரிய தப்பா? மகா பாவி, நீ பண்ணது மன்னிக்க முடியாத பெரும் பாவம்டா. ஆனா நீ இதையும் பண்ணிட்டு எப்படி இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணின? பாட்டி நான் பண்ணது தப்பு தான் பாட்டி. அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு தான் பாட்டி வந்திருக்கேன். இவ்வளவு நாளா எங்கடா போயிருந்தது இந்த அறிவு? கடன் கொடுத்திருந்தியோ? பாட்டி இல்லை பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் பாட்டி. இந்த பொண்ணு முதல்ல அரவிந்தனை கல்யாணம் பண்ணி அவங்க கூட இருந்தது பாட்டி. அதுக்கப்புறம் என் கூட பாட்டி இப்போ இவன் கூட இருக்கா பாட்டி. அப்போ இந்த குழந்தைய நான் யாரோட குழந்தைன்னு நினைப்பேன் பாட்டி. அதான் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்னு தான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். டேய், இப்படி அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுனதுக்கு தானடா உன் கையை காலை வாயை உடைச்சு போட்டேன். மறுபடியும் இப்படி பேசுறது உனக்கு எவ்வளவு தைரியம்? கருப்பா, மானு, நீ பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போடி. இன்னைக்கு இவனை பொழந்துட்டு தான் மறுவேலை. அவர் மேல இருந்து கையெடு. மானு, அவர் மேல இருந்து கையை எடுன்னு சொன்னேன். இவர் சொல்றதையும் இப்போ நீ சொன்னதையும் வச்சு பார்த்தா இந்த விஷயத்தை பத்தி நீங்க ரெண்டு பேரும் முன்னாடியே பேசியிருக்கீங்க. அப்போ உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், அப்படித்தானே? மானு, நீ உள்ள போடி பேசாம. இவ்வளவு நாளா நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. மானு, எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தனியா அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போ. ஏன் கருப்பா, இப்போ இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ள வச்சு உங்ககிட்ட ஒன்று கேட்டனே. அப்போ நீ முடியாது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமான்னு சொன்னியே. அப்போ இந்த விஷயத்தினால தான் நீ என்ன தொடமாட்டேன்னு சொன்னியா? மனு, நீ யாடி இப்படி பேசுற? இல்லை, இன்னைக்கு மட்டும் நான் உங்ககிட்ட இப்படி கேட்டு நீ இப்படி பதில் சொல்லலை. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்போ கேட்டாலுமே நீ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமான்னு சொல்லியே தள்ளி போட்டிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்னை பற்றி இவரை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ என்னை தொடாமல் தள்ளி வச்சிருந்திருக்க. மனு, இல்லடா பிள்ளை, அப்படியெல்லாம் இல்லை. நீ தள்ளி நின்று என் பக்கத்தில் வராத. சரி சரி, வரல. நீ கோவப்படாத, டென்ஷன் ஆகாத. நீ என்கிட்ட இத்தனை நாளா என்ன போய் சொல்லிக்கிட்டு இருந்த? நான் தூங்கும் போது எனக்கே தெரியாம என்ன நீ தொட்டுட்டதா சொல்லி என்ன நம்ப வச்சிருக்க. மனு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. நம்ம தனியா பேசிக்கலாம்டா இதை பத்தி. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இனிமேல் ஒண்ணுமே இல்ல. மனு, அப்படியெல்லாம் பேசாதடி மனு. உன்னை தள்ளி நில்லுன்னு சொன்னேன். அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு எனக்கு மொட்டை மாடியில வச்சு என் கன்னத்துல நீ முத்தம் கொடுத்த. நானும் விவரம் தெரியாம கன்னத்துல முத்தம் கொடுத்தா வயிற்றுல பிள்ளை வந்துடும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத நீ உனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு எப்படி போய் சொல்லி என்னை நம்ப வச்சிருக்க. அதுக்கப்புறம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டப்போ இல்லை நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியாமலே நான் உன்னை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் என்னை நம்ப வச்சிருக்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்ப. நான் தான் சொன்னேன்ல, இவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு அன்னைக்கு சொன்னேன்ல. எனக்கு அப்பவே கொஞ்சம் யோசனையாவே தான் இருந்தது. என்னடா நம்ம நைட்டி போட்டாலே நம்ம கருப்பை வைவானே, நீ புரண்டு படுக்கும்போது நைட்டி விலகி கால் கையெல்லாம் தெரியுமான்னு நைட் பேண்ட் போட்டு தூங்குன்னு சொல்லுவானே. அப்படிப்பட்டவன் நம்ம தூங்கும் போது நமக்கே தெரியாம எப்படி இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான்னு நான் அப்பவே யோசிச்சேன்டா. ஆனாலும் நீ சொன்னதை நான் நம்பினேன். நீ ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு நீ சொன்னதை நான் நம்பினேன். மனு பிள்ளை, நீ இப்படி எல்லாம் பேசாதடி. போனை கொடு. மனு, எதுக்குடா? போனை கொடு. ஹலோ, என்ன? நான் மலர் பேசுறேன். மலரே பாப்பா, என்னடா என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்ன, நீ உடனே கிளம்பி இங்க வா. எங்கடா பாப்பா வரணும்? உங்க வீட்டுக்கா? ஆமா, நான் இருக்கிற வீட்ல தான். நீ கிளம்பி வா. என்னாச்சுடா பாப்பா? பாப்பா என்னாச்சு? நீ வா, நான் வந்து சொல்றேன், வா. சரிடா, இந்த அண்ணன் உடனே வரேன். உன் பைக்ல வா. பைக்ல தான்டா வருவேன், இந்த வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த உடனே கிளம்பிட்டேன், இந்த வந்துடுறேன். என்ன வள்ளி, உன் தங்கச்சியா? ஆமாந்தே, எனக்கு கால் பண்ணி உடனே வாங்குறா. என்னவா வள்ளி? தெரியலையே, ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பேசுறா. அழுகுற மாதிரி பேசுறாளா? என் மருமகளா? என்னாச்சு அவளுக்கு? என் பிள்ளை பக்கத்துல தானே இருப்பான். ஐயோ, அப்ப என் பிள்ளைக்கு எதுவும் ஆச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலத்தே. அப்படின்னா அதை முதல்ல சொல்லியிருப்பாள்ல. உடனே கிளம்பி வர சொல்றா, பைக்ல வர சொல்றா. வள்ளி, அப்படின்னா என்னன்னு போய் பாரு. நானும் வரட்டுமா? வர்றீங்களா? சரி வாங்கத்தே போவோம். பச்சை பிள்ளை வேற இருக்கு, பொம்பளை ஆளுங்க இருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வாங்க.
ஏம்மா பார்த்தேம்மா, பெத்தவ நான் இங்க இருக்கேன், நான் போகல, இவங்க போறாங்க. நீ போக வேண்டியதானத்தா? என் வீட்டுக்காரர் போக கூடாதுன்னு சொல்லி இருக்காருல்லம்மா, அவர் பேச்ச நான் எப்படி மீறுவேன்? அப்படின்னு மூக்கு செஞ்சுக்கிட்டு உட்காந்துரு. என்னம்மா நீயும் இப்படி பேசுற? ஒன்று பண்ணு, நேரம் மருமகிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி உங்கள் மருமக வள்ளிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல, வள்ளி போயிருக்கான் அப்படின்னு சொல்லு. போ, மருமவன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். போ, எஞ்சி போ. நான் அவர்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படின்னா கடை காலம் போன காலத்தில் புருஷங்கிட்ட வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. போகிறேம்மா. ஆண்டவா, இப்படி ஒரு ஊமக்கல்லியை பெற்று வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஆக மொத்தத்தில் நான் பெற்றது ஒன்றுமே உருப்படலை. மனு இப்ப எதுக்குடா உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்காதடா. ஏன் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகி உன்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணை விட்டுட்டு இப்ப இந்த மலர் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன், அவ பிள்ளையையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. தர்கன்ல அந்த பொண்ணை நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் பாட்டி. அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி மட்டும் தான் கட்டியிருக்கேன், மற்றபடி அந்த பொண்ணு கூட நான் ஒரு நாள் கூட வாழ்ந்தது கிடையாது. வருண், இங்க வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேட வந்திருக்கேன்ப்பா. மலரையும் என் பிள்ளையையும் நான் என் கூட கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ராஸ்கல், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? பண்ணதெல்லாம் பத்தாதா? அப்பா, அண்ணனை எதுக்கு அடிக்கிறீங்க? அண்ணன் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான். அண்ணி கூட தான் அவன் இன்னும் வாழவே இல்லையே. பேசாம அண்ணியை டைவர்ஸ் பண்ணிட்டு மலரையே அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அப்பா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? கருப்பசாமியோட பொண்டாட்டி அந்த பொண்ணு. அப்பா இல்லப்பா, அண்ணி கூட அண்ணன் எப்படி இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையோ அதே மாதிரி மலர் கூட கருப்பசாமியும் அப்படித்தான்ப்பா இருக்கான். மலரு, என்னடாச்சு? என்னாச்சு? எல்லாரும் எதுக்கு இங்க வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க? அதனால அன்னிக்கு அண்ணன் டைவர்ஸ் கொடுத்துடட்டும்பா. அண்ணி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கட்டும். மலரை அண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம்ப்பா. அதுதான் கரெக்ட். என்னது? உங்க அண்ணன் பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்டெம்ப்ட் ரேப். இதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன தண்டனைன்னு தெரியுமா? அப்பா, என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாதானப்பா தண்டனை. நான் தான் தப்பு பண்ணேன்னு நானே ஒத்துக்கிறேன்லப்பா. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம என்னால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கும் என்னால பிறந்த அந்த குழந்தைக்கும் நானே வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்றேன்லப்பா. அப்புறம் எப்படிப்பா இது குற்றமாகும்? என்ன நடக்குறீங்க? அது மட்டும் இல்லப்பா, இப்போ கருப்பசாமியோட பொண்டாட்டி கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொன்னாதான் அது அஃபென்ஸ். நான் தப்பா நடந்துக்கிட்ட ஒரு பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு இருக்கும்போது அதை நானே சரி பண்றேன்னு சொல்லும்போது இது எப்படிப்பா அஃபென்ஸ் ஆகும்? என்ன நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா? எப்பா இல்லப்பா, நான் பண்ண தப்பா சரி பண்ண பாக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அப்படி தப்பு பண்ணலப்பா. நான் தப்பு பண்ணிட்டு தானப்பா கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு வகையில் நான் சுப்புலட்சுமிக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கேன், மலருக்கு துரோகம் பண்ணலை. மலர்கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன், இப்போ அதனால மலருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. 2 பேரையும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா. வள்ளி, என்ன வள்ளி? எனக்கு ஒன்றும் புரியலத்தே, என்னென்னமோ சொல்றாங்க. கருப்பா, என்னையா? மாப்பிள என்னடா? மலரு, மலரு என்னடா சொல்றாங்க எல்லாரும்? மலரு பாப்பா, என்னடா சொல்றாங்க எல்லாரும்? இது என்னத்தே? சார், என்ன சார் சொல்றீங்க? நான் சொல்றேங்க, அரவிந்தன் ஒரு நாள் மலரை சினிமாக்கு கூட்டிட்டு போய் ஏதோ சண்டை வந்துருச்சுன்னு சொல்லி திரும்பி வர்ற வழியில மலரை இறக்கி விட்டுட்டு வந்துட்டான் நடு ரோட்ல. அவ எங்க அண்ணன் கார் முன்னாடி வந்து விழுந்திருக்கா போல. எங்க அண்ணன் அவளை கார்ல தூக்கி போட்டுட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் உங்க வீட்டில் நடந்தது இல்லைங்க. அப்போ நானும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ மலர் மாசமா இருக்கான்னதும் மலரோட குழந்தைக்கு யார் காரணம்னு நீங்க எல்லாரும் கேட்டப்போ மலர் எதுக்காக கருப்பசாமியை கையை காட்டினான்னு தெரியல. அப்போ எனக்குமே புரியல, ஆனா இப்பதான் புரியுது. அன்னைக்கு ஏதோ பிறந்த நாள் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் கருப்பசாமி மலருக்கு கன்னத்துல முத்தம் கொடுத்துருக்கான் போல. இந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாம அதனாலதான் தனக்கு குழந்தை உண்டாயிருக்குன்னு நினைச்சு உங்ககிட்ட எல்லாம் தன்னோட குழந்தைக்கு காரணம் கருப்பசாமின்னு சொல்லிட்டா. மலர் எல்லார் முன்னாடியும் வச்சு அப்படி சொன்னதும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இவனும் ஆமா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி உங்க குலசாமி கோயில் தீர்த்தத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டான். நீங்க எல்லாரும் இவங்க 2 பேரும் சொன்னதை நம்பினீங்க, ஆனா நான் நம்பல. அப்பவே நான் அரவிந்தனை கூப்பிட்டு கேட்டேன், கருப்பசாமி இப்படி எல்லாம் பண்ணி இருக்க மாட்டான், என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவன் ஒண்ணுமே சொல்லல, எனக்கு தெரியாதுன்னு மட்டும்தான் சொன்னான். நான் ஒண்ணுமே பண்ணலன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனா எங்க அண்ணன் கல்யாணத்தப்போ எங்க அண்ணனோட காரை டெக்கரேஷன் பண்றதுக்கு வெளியே எடுத்தப்போ எங்க அண்ணனோட கார்ல
மலருக்கு கருப்பசாமி வாங்கி கொடுத்த இடுப்பு செயின் கிடந்தது. அதை பார்த்துட்டு எங்க அண்ணன் கிட்ட நான் கேட்டப்போ எங்க அண்ணனும் ஒன்றும் சொல்லலை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அப்போ எனக்கு, குமாருக்கு, அரவிந்துக்கு, முத்துக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வந்து எங்க அண்ணன் கிட்ட நாங்க கேட்டோம். எங்க அண்ணன் மழுப்பிட்டான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஆனா குமாரும் அரவிந்தும் சும்மா விடல. காலேஜில் வச்சு எங்க அண்ணன் கிட்ட கேட்க போய் எங்க அண்ணன் மலரை பத்தி தப்பா பேசி அதுக்கப்புறம் குமார் அடிச்சிட்டான் எங்க அண்ணனை. அதனால தான் குமாரை காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மலருக்கு அரவிந்தன் கட்டின தாலி கூட எங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு. தொலைஞ்சு போச்சுன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த தாலி எங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு. இந்த குழந்தை எங்க அண்ணனோட குழந்தைங்க. இவ்வளவு நாளா கருப்பசாமி எல்லார்கிட்டையும் போய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான் அது தன்னோட குழந்தைன்னு சொல்லி. டேய் அண்ணே, அவர் மேல கைய வைக்காத. மலரு, நீ விடு, இவனை நான் இன்னைக்கு கொன்றுறேன். அவர் மேல நீ கைய வைக்க கூடாது, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மலரு, நீ சும்மா இரு, அத்தை பாத்துக்கிறேன். இன்னைக்கு இவனை கொன்னுட்டு தான் அடுத்த வேலை. யாரும் அவர் மேல கைய வைக்க கூடாது, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். அண்ணே, நான் உன்னை அவர் அடிக்கிறதுக்கோ இல்ல இங்க நடந்ததெல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கோ வர சொல்லல. என்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மனு, நீ என்கிட்ட பேசாத. மலரு, என்னே, நீ என்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா மாட்டியா? கூட்டிட்டு போறேன்டா. சரி, இங்கிட்டு வா. என்னையும் என் பிள்ளையையும் கூட்டிட்டு போகலான்னு தானே வந்தீங்க. ஆமா மலரு, நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு என் பிள்ளை வேணும். என் பிள்ளைக்கு அம்மா நீ வேணும். ஆக மொத்தம் நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகலை. ஆனாலும் அவசரமாக இங்கே கிளம்பி வந்திருக்கேன்னா இந்த விஷயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கேன்னு நீயே புரிஞ்சுக்கோ. இப்போ நான் பண்ண தப்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒத்துக்கிட்டு இவன் என்னை அடித்ததுக்கு கம்ப்ளைண்ட் கூட என்னால் பண்ண முடியும். ஆனால் அப்படியெல்லாம் வேண்டாம், வீட்டோட பேசி முடிச்சுக்கோன்னு தான் வந்திருக்கேன். நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு என் பிள்ளை வேணும், என் வம்சத்துக்கு வாரிசு வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கேன். பாட்டி, என் பிள்ளைய கொடுங்க பாட்டி. மனு, மனு என்னடா? உன்னை என்கிட்ட பேசாதேன்னு சொல்லியிருக்கேன். மனு, இப்ப பிள்ளைய வாங்கிட்டு நீ என்னடா பண்ண போற? நான் எங்க வீட்டுக்கு போக போறேன். உங்க வீடா? அப்ப இது யாரு வீடுடா? இது உன் வீடு. இங்க எனக்கும் என் பிள்ளைக்கும் இடம் கிடையாது. பாட்டி, என் பிள்ளைய கொடுங்க. மலரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கடா தாயி. எனக்கு தெரியும் பாட்டி. என் பிள்ளைய கொடுங்க. அண்ணே, பிள்ளைய வாங்கு. கொடுங்க பாட்டி. மலர், எங்கே போகிற? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு உங்க பிள்ளையும் நானும் வேணும்னா அங்க எங்க வீட்டுல வந்து பேசுங்க. மனு, மனு என்னை விட்டுட்டு எங்கடா போற? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அண்ணே, பிள்ளைய தூக்கிட்டு வா. மனு!